ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அவன் வீட்டு வாசலில் பைக் நின்று போஸ்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, பைக் வாங்கி இன்னையோட 28 நாள் ஆகுது. பைக் வாங்கினதுக்கப்புறம் என்கிட்ட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்ட கேள்வி, பைக்கு ஓட்டத்துக்கு எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி கொடுக்கு, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் லாஸ்ட் 25 நாளாக இந்த பைக்கை நான் ஓட்டிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோரும் கேட்டதுனால இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூவும் இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூவும் நானே கொடுத்துடலாம் உங்களுக்காக. ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன், ஸ்கிப் பண்ணாங்க, ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2024 NS200 உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பைக் பற்றி ரைட் ரிவ்யூ ஓனர்ஷிப் ரிவ்யூ போடலாம். அடுத்து என்ன பைக் ரிவ்யூ பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு இந்த பைக்கை அப்டேட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் தான் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன், பிரேக் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ அப்டேட் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் எல்இடி ஹெட்லைட், எல்இடி இண்டிகேட்டர், நெகட்டிவ் எல்சிடி டிஸ்பிளே. லுக் அட் த ஃபேஸ் கைஸ். 9,000 rupees ப்ரைஸை ரைஸ் பண்ணி இந்த பஜாஜ் பல்சர் NS200 வெர்ஷன் 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த பைக்கில் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்றும் இல்லை கைஸ். பழைய NS200 உள்ள அந்த செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க கைஸ். இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு கில் சுவிட்சை பண்ணோன்னே அப்படி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது கைஸ். டைமு, ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் டி, டைம் பக்கத்துலேயே நமக்கு சைட் ஸ்டாண்டு இண்டிகேட் பண்ணுது கைஸ். இன்டென்சிட்டினியஸ், ஃபியூல் எஃபிஷியன்சி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, இப்படி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை கொடுத்து இந்த வெஹிக்கிள் அப்படியே ஒரு ஸ்டேஜ் மேலே கொண்டு போயிட்டாங்க கைஸ். இந்த பஜாஜ் பல்சர் NS200 BS6 வெர்ஷன் 2.0 கொடுத்த பெரிய அப்டேட் என்னென்னா, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வித் 10x10 நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். லெட்ஸ் see the instrumental console. இந்த டிஸ்பிளே சின்னதாக கொடுத்துட்டு இந்த சைட் பேனலை நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது பர்சனலாக எனக்கு பிடிக்கல, எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைட் சைடில் கில் சுவிட்ச், ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் பழைய NSல மிஸ் ஆன கைஸ், ஆனால் இப்போ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதுக்கப்புறம் இக்னிஷன் சுவிட்ச், அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து ஹை பீம், நோ பீம் அப்படி இன்டெகிரேட்டராக பாஸ். இந்த எம் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது கால் அட்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஆன். வாங்க கைஸ், இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் பார்ப்போம். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கிங் ஆஃப் 200 சீசன் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கிரேசி மிஷின் கைஸ் இது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட சீட் ஹைட்டை பற்றி பார்ப்போம். 8.5 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 5.5. சிட்டிக்குலேயும் சரி, மெயின் ஹைவேலையும் சரி, என் ஹைட்டுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பைக்கில் கொடுத்துருக்க ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தான தண்டர் ஷேப் LED டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோன்னா அப்படி மேலே லோ பீம், கீழே ஹை பீம். பட் திங்கி இது வந்து ஒரு ப்ரொஜெக்ட் செட்டப் கிடையாது. N160 ஆர் N250 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு டீசெண்டான விசிபிலிட்டி கண்டிப்பாக கொடுக்கும். லாஸ்ட்டாக இன்ஜினை பற்றி பார்த்தோம்னா 24.13 PHP பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜின். பிக்கப்பு, பெர்ஃபார்மன்ஸு, டாப் ஸ்பீடு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின் இந்த 200cc செக்மெண்ட். உங்களுடைய டே டு டே லைஃப்லையும் சரி, ஹைவேஸ்லையும் சரி, ஒரு பேய் மாதிரி பிஹேவ் பண்ணும் இந்த இன்ஜின். கடைசி இந்த பைக்கோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துருவோம். இந்த எல்இடி ஹெட்லைட்டு, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், இந்த சஸ்பென்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 9,000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்னா டெஃபினெட்லி இந்த பைக் ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் கன்சிடர் பண்ணேன். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 199.5 cc லிக்விட் கூல்டு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் செட்டப் பாக்ஸ். வண்டியோட ஓவரால் வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா 159.5 kg இருக்குது. அதனால் ஹைவேஸ்லையும் சரி மோர் ஸ்டேபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா 168 mm இருக்குது. ஸ்லோவாக போனோம்னா எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கருமே மேக்ஸிமம் இருக்கிறார். பிரேக்ஸை பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்டில் கிரெமிக்காவோட 300 mm டிஸ்க் பிரேக்கும், ரியரில் 230 mm வித் டூயல் சேனல் ABS வருது. நெக்ஸ்ட்டு டயர் சைஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்டில்
100 செக்ஷன் டயரும், ரியரில் 130 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. ரியரில் 140யும் ஃப்ரண்டில் 110 செக்ஷன் டயரும் கொடுத்தோம்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஷன் பண்ணி பார்த்தோம்னா ஃப்ரண்டில் 43 mm USD இருக்கும், ரியரில் மோனோ அப்சார்ப்ஷரும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக மைலேஜ், இது ஒரு பீஸ்ட் கைஸ். ஸோ த்ராட்டில் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மைலேஜ் அப்படிங்கும்போது ஆவரேஜாக ஒரு 30 to 35 கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸோரூம் சென்னை ப்ரைஸ் வந்து 1,85,949 வருது. ஆன் ரோட் தென்காசி ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 1,98,999 வருது. ஒன் மோர் திங், நிறைய பேருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு செட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மொபைலில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி பேர் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, ஆப்பிள் ஸ்டோராக இருந்தாலும் சரி, பஜாஜ் ரைட் கனெக்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன் என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஒர்க் ஆகும். கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளேலே பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.